மத்தேயு 6:21. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். என் அருமையான ஒரு வசனம். இக்காலவெளியில் நமக்கு நேராக வசனம் வருகிறது. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அதாவது தேவன் சொல்கிறாரு, நாம் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருவாராக. நான் வீட்டில் இருக்கும் பொழுது யோசிப்பேன், எல்லாம் இழந்து விட்டேனே, எல்லாம் போய்விட்டது என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற, ஜார்ஜ் முல்லரை போஷித்த தேவன் ஜார்ஜ் முல்லருக்கு எப்படி அதிசயமாக மில்க் அண்ட் பிரெட் அவருடைய ஆர்ஃபனேஜுக்கு கிடைச்சிது, அதே மாதிரி உன் வாழ்க்கையில் தேவன் என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. அவர் இன்றும் இயேசுவானவர் இன்றும் ஜீவிக்கிறார். கடந்த வருடங்களில் இருந்த தேவன் தான் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் நம்மை போஷிப்பாராக. ஆகவே அதாவது இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் வேண்டும். காக்கைகளை பாருங்கள், அதாவது கவலைப்படுகிறார் உங்களில் ஏவன் உன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். எண்ணத்தை அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவோ. அருமையான வசனங்களை நான் சொல்லி உள்ளேன். வசனங்களை தியானியுங்கள். கர்த்தர் சொல்கிறார், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நம் வாழ்க்கையில் கவலைகள் வருகிறது. நம்மளுக்கு கவலைகள் நம்ம வாழ்க்கையில் கவலைகள் கண்ணீர்கள் வருகிறது. அந்த சமயத்தில் இந்த வசன ஆண்டவர் நமக்கு நேராக சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், மகனே நீ கவலைப்படாதிரு, கவலைப்படாமல் இரு. என் வாழ்க்கையில் கவலை அதிகம் என் வாழ்க்கையில் இருக்கிறது, அவற்றை மத்தியில் வாழ்கிறேன். ஆனால் அந்த டைம்லலாம் வசனம்தான் தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கவலைப்படுகிறதுனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தேவனிடத்தில் இப்போ கொடுத்து ஜெபிப்போமாக, கர்த்தரிடத்தில் கொடுப்போமாக, இயேசுவானவரிடம் கொடுப்போமாக. இன்னத்தை உண்பு, நம்ம ட்ரெஸ், அதே போல் நம்ம ஃபுட், அதே போல் நம்ம ஷெல்டர், க்ளோத்திங் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஜெபிப்போமாக. வாழ்க்கையில் உட்கார இடத்துல ஜெபியுங்கள், இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபியுங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை காப்பாராக. இயேசு ஆண்டவர் நம்மை உடுத்து வைப்பார், போஷிப்பார், கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், நன்மைக்காக எல்லாம் செய்கிறார். ஆமீன், ஆமீன்.